ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி சொரக்காய் தட்டைப்பயிறு ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தாங்க. மறந்துவிட்ட நம்ம கிராமங்களில் செய்கிற உணவு தாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உணவும் கூடங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம். இப்போ இந்த ஜீரகத்தை இப்போ நம்ம இடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் நம்ம ஒன்றா ரெண்டாக போட்டு இடித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இடித்தா தான் நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு அரைச்சா நல்லா பவுடர் மாதிரி ஆகிடும். இதோடையே ஒரு 10 சின்ன வெங்காயம், அதையும் ஒன்றா ரெண்டாக இடித்து வச்சுக்கலாம். வெங்காயம் வெட்டி போடுறத விட இந்த மாதிரி இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பச்சை மிளகாய், போட்டு நல்லா வதக்கி விடணும். இதோட பூண்டு ஒரு 10 பல், இதையும் போட்டு நல்லா கலக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை இடித்து வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரகத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டையும் கருவேப்பிலையும் இடித்து வச்சுக்கலாம். அதை போட்டு நல்லா கிளறி விடணும். பாருங்கள், நல்லா கிளறி விடும்போது நல்லா மணமாக இருக்குது. இப்போ தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை, ஏன்னா அந்த தட்டைப்பயிரெல்லாம் கேஸ் ட்ரபிளாக இருக்கும், அதுக்காக. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிடலாம். எண்ணெயிலே லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கிடணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயை போட்டுக்கலாம். சொரக்காயை போட்டு நல்லா வதக்கி விடலாம். சொரக்காயை போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த எண்ணெயிலேயே சொரக்காய் பாதி அளவுக்கு வேகணும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். நான் பெரும்பாலும் கல்லுப்பு தான் பயன்படுத்துவேன். நீங்கள் கல்லுப்பே பயன்படுத்துங்க, அதுதான் உடம்புக்கும் நல்லது. இதை காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காயில் உப்பு காரமெல்லாம் நல்லா ஏறும். இப்போ இந்த காய்க்கு சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி, அந்த விதம் ஊற்றிக்கலாம். காய்க்கு தேவையான அளவு நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி போட்டிருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு, நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம கலக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம். அரிசி நல்லா வேகணும், அதனால மூடி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நெய் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடலாம். இந்த நெய் போடும்போது அந்த காராமணி பருப்பெல்லாம் போட்டுக்கிறதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்சுருக்க தட்டைப்பயிறு, அதாவது காராமணி பயிறு, இந்த சைடு ப்ரௌன் கலர் கிடைக்கலைங்க,
ஒயிட் கலர் தான் அதிகமாக கிடைக்கிது. அதனால நாங்கள் இப்போ பெங்களூரில் இருக்கோம். இங்கே இருக்க டிமார்ட்லாம் ஒயிட் கலர் தான் அதிகமாக கிடைக்கிது. அதனால தான் ஒயிட் கலர் வாங்கி வச்சுருக்கேன். இதை போட்டு அப்படியே நல்லா கலக்கி விடலாம். இதை ஃபஸ்ட்டே போட்டிருந்தா இந்த சாதத்தோடு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்திருக்கும். அப்படியே பருப்பு அப்படியே வித விதையாக தெரியாது. அதுக்காக தான் நான் இந்த ஸ்டேஜில் போடுறேன். பாருங்கள், போட்டு இதை அப்படியே நல்லா கலக்கி விடலாம். கலக்கி விட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இப்போ 3/4 பாகம் சாதம் வெந்துடுச்சுங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா பளபளனே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம நெய் ஊற்றி தம் போட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இப்போ மேலாப்பில் நெய் 1 ஸ்பூன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிடலாம். ஒரே இடத்துல விழுந்துடுச்சு. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஊற்றிடலாம். நல்லா இது மாதிரி போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தம் போட இரும்பு தோசைக்கல் வச்சுட்டேன் நான். தோசைக்கல் ஹீட் ஆகட்டும். தோசைக்கல் மேலே சாதத்தை தூக்கி வச்சுட்டேன். அது மேலே வெயிட்டுக்கு நல்லா ஒரு இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இது 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம தம் போடணும். கொஞ்சம் தோசைக்கல் காஞ்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், டேஸ்டான சுரக்காய் தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சுரக்காலாம் அப்படியே நல்லா வெந்து அதே சமயம் குழையாமல் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பருப்பும் சரி. பாருங்கள், பருப்பெல்லாம் அப்படியே நல்லா அப்படியே பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா கரையாமல் நல்லா இருக்குது. டேஸ்டான சுரக்காய் தட்டைப்பயிறு. இதெல்லாம் கொங்கு நாடு ஸ்பெஷலுங்க. கொங்கு நாடு ஸ்பெஷல் தட்டைப்பயிறு சுரக்காய் சாதம். பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா அப்படியே முழுசாகவே இருக்குது. பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக பருப்பு இதெல்லாமே நல்லா வெந்திருக்கு. டேஸ்டான சுரக்காய் தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ரைத்தா தாங்க காம்பினேஷன். பாருங்கள், ரைத்தா. இதோட கொஞ்சம் சிக்கன் கிரேவி. இப்போ நான் வீட்டில் சிக்கனோ மட்டனோ எது செஞ்சாலும் இந்த மாதிரி சாதம் செஞ்சு காம்பினேஷன் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.